வெல்கம் டு எஸ்எஸ் கிரி சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி பாசுமதி ரைஸ் வச்சு சிக்கன் பிரியாணி எப்படி சுலபமாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது தம் பிரியாணி. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்காக ஒரு டவரா வச்சுருக்கேன் அடுப்பில். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன். இதில் இப்போ டவராவில் வந்து ஒரு 200 கிராம் ஆயில் ஊற்றிக்கிறேன். இப்போ ஆயில் நல்லா காயிட்டோம். அதில் வந்து நம்ம பட்டை, இது நட்சத்திரம், இது வந்து குச்சி மாதிரி இருக்கிற லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் 2 இவ்வளவும் சேர்த்திக்கிறோம். இப்போ இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து 4 பெரிய வெங்காயம், 5 பச்சை மிளகா சேர்த்திக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 50 கிராம் 2 சேர்த்து அரைச்சிருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இஞ்சி வந்து அதிகமாக சேர்த்தனோன்னா பிரியாணிக்கு டேஸ்ட்டு வராது. அதனால் 1 கிலோவுக்கு 50 கிராம் இஞ்சி போதும். இப்போ தக்காளி வந்து ஒரு 400 கிராம் எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு, மணமாக இருக்குது. இப்போ வந்து இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன், இப்போ இதில் வந்து 3 ஸ்பூன் போட்டிருக்கேன் பிரியாணி மசாலா. நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ நமக்கு 1 கிலோவுக்கு வந்து 2 ஸ்பூன் வந்து இது மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். 200 கிராம் தயிர் சேர்த்திக்கலாம். இப்போ இதுக்கு பின்னால் வந்து நம்ம கொத்தமல்லி தழை, புதினா இதெல்லாம் போட்டோன்னா நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ பாருங்கள் பிரியாணி கலர் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ சிக்கன் நல்லா வந்துட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கு 1 கிலோ. இப்போ அதையும் வந்து அந்த மசாலா கூட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் விட்டுறலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். பழம் வந்து ஒரு பழம் பிழிஞ்சிக்கலாம். நான் சின்னதாக தான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் விட்டு பிரிஞ்சு வேகுது. இப்போ 1 கிலோ அரிசிக்கு 8 டம்ளர் தண்ணி ஊற்றி அதில் அரிசியை போட்டு நல்லா குக்கரில் ஒரு கொதி வந்திருக்கு. இப்போ இந்த அரிசியை எடுத்து நம்ம தண்ணியை வடிச்சுக்கிட்டு அரிசியை உள்ளே கொட்டிடலாம். இப்போ வந்து நம்ம அந்த அரிசியை ஒரு கொதி வந்த அரிசியை இப்போ நம்ம உள்ளே சேர்த்திக்கலாம். அந்த அரிசியை இப்போ போட்டுக்கிட்டு அதற்கு கொஞ்சம் கொதிக்கிற மாதிரி தண்ணி இருந்தால் போதும். அந்த வடித்த தண்ணியே நம்ம ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் சமம் பண்ணி விட்டுட்டோம். இப்போ ஒரு தட்டு வச்சு மூடிக்கலாம். மூடிட்டு இதை சிம்மில் வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் இந்த மாதிரி குக்கரில் ஒரு 1/2 பாத்திரம் தண்ணி ஊற்றி அது மேலே வச்சா வேலை முடிஞ்சது. அவ்வளோதான், சிக்கன் பிரியாணி ரெடி. இப்போ பிரியாணி ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சிக்கன் பிரியாணி இப்போ தம் போட்டு இறக்கி வச்சாச்சு. இப்போ அதில் வந்து நெய் சேர்த்து இப்போ கலக்கி விட்டுருக்கோம். முதலையே நெய் சேர்த்தக்கூடாது, கடைசியாக சேர்த்துனீங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்களும் வந்து சாப்பிட்றதுனா வரலாம் எங்கள் வீட்டுக்கு. குட்டி பையன் வந்து நாங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி ரெடியாக இருக்கான். இப்போ அவன் வரான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.